ஹே கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் வந்து டே 2 ஆஃப் 30 டேஸில் 10K அடிக்க போகிறோம் சீரீஸில் 2வது வீடியோ. அதாவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நேற்றே போஸ்ட் பண்ணிருக்கணும், பட் நேற்று கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் கன் சேலஞ்ச். அதாவது இதில் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறங்கும்போது எந்த கன்று கிடைக்குதோ அந்த கன்னை தான் வந்து கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும். அந்த கன்னை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. கடைசி வரைக்கும் அந்த கன்னை வச்சு போய் அடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். என்ன கன்று ஃபஸ்ட்டு கிடைக்கும்னு தெரியல. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷார்ட் கன் ஒரு லாங் கன் கிடைச்சா போதும், நல்லாயிருக்கும். என்ன போது P90 ஷார்ட் கன் கிடச்சிச்சு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு லாங் ரேஞ்சு தேடுவோம். நடுவில் எந்த கன்று வந்தாலும் எடுக்க தேவையில்லை. அப்புறம் எடுத்துட்டோன்னா கடைசி வரைக்கும் அந்த கன்று தான். இங்கே பார்த்திங்கன்னா MP5, இங்கே ஏதோ கன்று அச்சு மேகு. அவ்வளோதான் போச்சு கேஸ். நம்ம வந்து இந்த 2 கன்னை வச்சு தான் இந்த மேட்ச் ஃபுல்லாக ஆட போகிறோம். இப்போ வந்து நான் ஃபாஸ்ட் பண்ணிடுறேன், ஏன்னா எனிமி கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹார்ட்லாம் இப்போ சோலோவில் எடுத்துக்கலாம்ல, அதனால் அந்த ஹார்ட்லாம் எடுத்து வச்சாச்சு. எடுத்துகிட்டு இப்போது தேடுற நேரம் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரமாக எனிமி தேடினேன், கிடைக்கவே இல்லை. பட் எனிமி கிடைக்கிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கெல்லாம் போய் லூட் அடிச்சிடும். லூட் அடிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, வெஸ்ட்டு தான் பிடிந்தான். எவனோ ஒருத்தன் இங்கே சுட்டுக்கிட்டு இருந்தான், ஆனால் எங்கேருந்து அடிக்கிறான் தெரியல. டக்குன்னு பார்த்தா சைட்லேருந்து அடித்தான். சரி போய் அவனை முடிச்சு விடுவோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே செத்தாலும் நமக்கு வந்து 2 சான்ஸ் இருக்குது ரிவே ஆகிறதுக்கு. ஸோ அதனால் பிரச்சனை, நம்ம பயப்படாம தான் ஏறினேன். ஆனால் அந்தளவுக்கு ப்ரோலாம் இல்லை, ஓரளவுக்கு தான். சரி அடிக்க எப்படி இங்கே அந்த டவர் மேலே இருந்தான், அதான் கொஞ்சம் இது. சரி வால் போட்டு போனால் இந்த இடத்துல அடிக்கலாம், ஆனால் அவன் அடிக்கலை. அவன் அந்த இடத்துக்கு பார்க்கலையா என்னன்னு தெரியல, காமிக்கல. அவன் உட்காந்துருக்கான் போல். சரி நம்ம அந்த இதை போட்டு விட்டு நம்ம கரெக்டாக ரஷ் அடிப்போம். ஏன்னா வந்து அவன் மேலே ஏந்தானா அவனுக்கு டேமேஜ் போகும். ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இருக்காது. கிரனேடு இருந்தால் கிரனேடை விட்டு கடைச்சிட்டு இது இருக்குது, ஃப்ளாஷ் ஃப்ரீஸு அப்படி போட்டுவிட்டு நம்ம மேலே ரஷ் அடிக்க வேண்டியது தான். ஆனால் 2 கன்னும் ஓகே தாங்க. ஷார்ட் ரேஞ்சில் இந்த 2 இருந்தாவே அசால்ட்டாக அடித்து முடிச்சு விட்டோம்னா மேக்லாம் வச்சு கொளுத்தோம். பாருங்கள் லைட் அடிக்குதுன்னு, அவ்வளோதான் சேர்த்துட்டான். 4 புல்லட்டு. மேக் இருக்கிற வரைக்கும் நம்மளை வந்து ஷார்ட் ரேஞ்சில் அடிச்சிக்க முடியாது. வாங்க அதுக்கடுத்து எனிமி தேட்டு போனேன். கைஸ் எங்கள் மேப்பில் பாருங்களேன், டேஞ்சர் ஜோன் இருக்குது. இந்த டேஞ்சர் ஜோன்லாம் பார்த்து எத்தனை வருஷம் தெரியுமா ஆகுது எனக்கு தெரிஞ்சு. நான் இப்போ பிஆர் விளாட ஆரம்பித்து இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச் எனக்கு டேஞ்சர் ஜோன் வருது. அந்த டைம்லாம் எனக்கு அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு கேம் விளாடும்போது தான் ஒரு ஃபன்னான விஷயம் நடந்தது. அதாவது 4 பேர் மாஸ்டர் டக், அதாவது டீம் ஃபுல்லாகவே வந்து மாஸ்டர் டக்கில் போயிட்டுருக்கோம். டேஞ்சர் ஜோன் போட்டாங்க, அதெல்லாம் கண்டுக்காமல் அப்போ போயிட்டே இருந்தோமா, அப்படியே ஒரே டைமில் 4 பேருமே எலிமினேட்டு. எப்படி இருக்கும் தெரியுமா அந்த டைம்லலாம் அது. ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு என்ஜாய், அதான் நல்லா தான் இருக்குது. சரி இவனை முடிச்சு விட போயிட்டு பவரை போட்டுக்கலாம். பவரை போட்டு இந்த சைடில் டப்புனு இப்படி போகிற போல் போயிட்டு வெந்து ஊற்றி பிடிக்க வேண்டியது தான். அவ்வளோதான் கைஸ், 2 கில் அடித்தாச்சு. ஆனால் நல்லவன் போல் நமக்கே வந்து 2 கில்லையும் கொடுத்துட்டான். சரி அடுத்த இனிமே எங்கே இருக்கான்னு தேடிக்கிட்டு போகணும். அவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கான், அதெல்லாம் இந்த சைடில் வந்து ஒரு கார் வந்துச்சு, அதை பார்த்து தான் சரி இங்கே வந்த இனிமே எங்கே இருக்கான்னு. இந்த ஒருத்தன் ஓடியா நான் பாருங்கள் தெரியுதா. இப்போ வந்து அவனை தான் நம்ம அடிக்க போகிறோம். வாங்க நம்மளை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கல வச்சு தான் பார்க்குறான். ஐடி பிடி. ஆனால் நான் மிட் ரேஞ்சு கொஞ்சம் மேக் மோசம் பண்ணது. லாங் ரேஞ்ச் ஓகே தான். ஐயோ லாங் ரேஞ்சு நம்பருங்க, ஷார்ட் ரேஞ்ச் இப்போ தான் வீடியோ ஓரளவுக்கு போட ஆரம்பிக்கிறேன். அதனால கொஞ்சம் வாய்ப்பு வருது. இதை வரோம் அடி போடு. பரவாயில்ல கைஸ், ஹெட்ஷாட் கில்லு வேறு லெவல். இதே போலேயே வந்து எல்லாருமே வந்து செத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் ஈஸியாக போய் அடிச்சிடலாம். வாங்க பார்ப்போம் நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு. லக்குன்னு ஸ்கில்லு தான். இப்போ வந்து இந்த மேட்ச் வந்து நமக்கு ஸ்கில்லாக லக்கான, அதாவது ஒரு மேட்ச் விளாடும் போது நமக்கு வந்து ஸ்கில்லு முக்கியமாக இல்லை லக்கு முக்கியமானு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதை வந்து பார்க்க இங்கே ஒருத்தன் இருக்கான். சரி மேலே ஏறி ரஷ் அடிச்சிருவோம். பாருங்க அவன் வெயிட் பண்ணுறான் போல், பட் மிஸ் ஆகிடுச்சு. டக்குன்னு பாருங்கள் இந்த சைடு வால்லாம் போடுறாங்க கைஸ். நம்ம அடைக்கிறதுக்கு வால் போட்டான், பட் செத்து போயிட்டான். ஒன்றும் பண்ண முடியல மேக்கிட்ட. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து இவனையும் அடிச்சாச்சு. இதோட 4 கில் அடிச்சாச்சு கைஸ். போட்டு வேறு லெவல். இன்னும் 19 பேர் தான். இப்படியே அடித்தோன்னா நம்ம வந்து போய் அடிச்சிடலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்லு முக்கியம், லக்கு முக்கியம். நீங்கள் என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இங்கே ஒருத்தவரை அடிக்க முடியும் கைஸ். எவ்வளோ டேமேஜ் செத்துட்டோம் இருங்க கைஸ். அவனுக்கு பாதி HP அப்படியே இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 இதில் போனால் கூட பேலன்ஸ் ஒரு 30 HPயில் தப்பிச்சிட்டான். என்ன பண்ணுறது, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். சரி இப்போ நெக்ஸ்ட்டு இறங்கும்போது எங்கள் அஷ்னாவில் இறங்குவோம். இங்கே எந்த கன்று கிடைக்குதோ அந்த கன்று வச்சு அப்படியே ஆடிக்குவோம். பார்ப்போம் என்ன கன்று கிடைக்குதுன்னு.
ஆல்ரெடி ஷார்ட் கன். M14 போடு வேறு லெவல் கைஸ். இந்த கன் இருந்தாலும் நல்லா தான் அடிக்கலாம். ஏன்னா அதாவது இப்போ ட்ரிபிள் சிப்லாம் விட்றதுக்கு முன்னாடி M14 கோர் அந்த கோர் போட்டுட்டு அடிக்கும்போது வேறு லெவலில் அடிக்கும் கைஸ். அதெல்லாம் வந்து அந்த டைமில் அடிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம லக்குன்னு தான் வாயில் வருது. இந்த ஒருத்தருக்கு அடித்து முடிச்சாச்சு. பார்ப்போம் கைஸ். நம்ம ஒரு கில்லுக்கு வந்து 0.6 ஆமாம் 0.6 அந்த பாயிண்ட் ஏறுது. அது வந்து நம்ம சர்வைல் பண்ணுறது எல்லாமே கணக்கில் வரும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் தெரில. சரி இந்த இது போட்டுக்கலாம் 400 வச்சு. அவ்வளோதான். சைலன்சர் ப்ளஸ் M14 இன்னும் ஒரு சிப்பு பண்ணியிருந்தால் வேறு லெவலாக இருந்திருக்கும். அது ஒரு லெவல் 300. சரி 300 வாங்கிடுவோம். அவ்வளோதான். இப்போ வந்து திரும்ப நம்ம எனிமியை போய் தேடுவோம், கிடைக்கிறானா கிடைக்கலையான்னு. மோஸ்ட்டாக அந்த எனிமி தேடுற சுச்சுவேஷன்லாம் வந்து அதான் ஸ்பீடாகிக்கிட்டேன். அதுக்கே வந்து 8 நிமிஷம் வந்துடுச்சு கைஸ். நான் வந்து சரி கம்மியாக தான் வரும் பாருங்களேன். லாங் ரேஞ்சு கண்டு வச்சு அடிக்கிறேன்னு. அவன் இப்போ தான் பவர் கீழே போட்டால் முடிச்சிட்டோம். முடிக்கிறதுலாம் டக்குன்னு செத்துடுவானோ கைஸ். ரொம்ப நேரம் அப்படியே பண்ணுறணும். டக்குன்னு அடிக்கணும், டக்குன்னு சாப்பிடும். சரி கீழே வந்து ஃபைட் போயிட்டுருக்கு. அவனா தெரியிறானு பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். பட் அவனும் தெரியல. சரி மேலே வந்து இறங்கலாம். ஏன்னா இப்போ தான் அவனை கில் எடுத்தாலும் அந்த இதுக்கு அலை குறையில அப்படி தான் இருந்துச்சு. சரி அதனால் மேலே இந்த சைடில் வேறு ஒருத்தர் இருக்கான் அடிக்கும். சரிதான் பார்த்தீங்களா M14 பவர் ஆஃப் M14 கைஸ். M14 வச்சு அடிச்சோன்னா வேறு லெவலில் இருக்குது. நான் டேமேஜும் வெஸ்ட்டையும் நல்லா உடச்சி விடுமா, அதனால் டேமேஜ் நமக்கு பிரச்சனை இருக்காது. பார்ப்போம். இங்கே ஒரு மான்ஸ்டர் ட்ரக் வருது. எனக்கு தெரிஞ்சு அது எனிமி தான் போட்டிருப்பான். பாருங்கள் வரான். ஐயோ கீழே இருந்து வேறு அடிக்கிறானோ. செத்துருவான் கைஸ். எனிமி அடித்து செத்துட்டான். நமக்கு வேலை மிச்சம். இந்த 4 பேர் இருக்காங்க கைஸ். நம்ம வந்து 7 கிலோ அடிச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த 4 பேரில் ஒரு லாஸ்ட்டு ஒருத்தனை அடித்து கில் அடிக்க முடியுமா பார்ப்போம். என்ன தான் ஆகுது எப்படின்னு. எப்படியா ஃபஸ்ட்டு ஜோனுக்கு போவோம். ஏன்னா ஜோனுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக விட்டு அடிச்சிக்கலாம். ரூட்லாம் பக்கவா எடுத்தாச்சு கேஸ். என்ன கன்னை தான் மாற்ற முடியாது. கன்று மாற்ற போகலாம். ஷார்ட் ரேஞ்சிங் மட்டும் வேறு கன்று மாற்றிப்பேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எவனையும் காணாம் கைஸ். எல்லாம் அங்கே தான் இருக்கணும். ஆனால் எவனையும் காணாம். பார்ப்போம். வெளில வாங்கடா. வெளில வந்தால் அடித்து நொறுக்கிடலாம். எங்கேயாவது வராங்களா? கீழே குதிச்சிட்டாங்க கைஸ். இப்போ அடிப்போம் கைஸ். இந்த வால் போட்டேன். இந்த சைடு ஒருத்தன் இருக்கான் போல். ஃபுல் டேமேஜ். ஒரு அடி அடித்தா செத்துருப்பான். லாஸ்ட்டாக பாருங்களேன் ட்விஸ்ட்டே அவனால் தான் இருக்கும். வெளியே அவனை வரமாட்டானா கைஸ். வரலாம் நம்ம முடிச்சிடலாம். பவர் போட்டாங்க போடு பாருங்க கைஸ். 1 HP கைஸ். இதுதான் வந்து இப்போ வந்து நமக்கு இந்த ஸ்கில்லு யூஸ் ஆகலை. நம்மளோட லக்கு தான் வந்து இங்கே யூஸ் ஆகிருக்கு. கரெக்டாக 1 HP. இன்னும் ஒரு புல்லட், அதாவது ஒரு புல்லட்டோ இல்லை ஒரு அடி அவன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாலும் ஒரு டேமேஜ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம செத்துருப்போம். இப்போ வாங்க எவனா வெளில வரான் கைஸ். 159 டேமேஜ் ஓசிக்கில் எடுத்துட்டான். இன்னும் ஒருத்தன் தான் கைஸ் இருக்கான். இந்த ஒருத்தன் அடித்து போய் அடிக்க முடியுமா பார்ப்போம் நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு போச்சு. நமக்கு லக்கு இல்லை கைஸ். நான் சொன்னேன்ல, அதாவது லக்கு முக்கியம்னு. நம்மளோட புல்லட் பார்த்திங்கன்னா தீர்ந்து போயிடுச்சு. அதனாலே மோஸ்ட்டாக சேர்த்துட்டோம் நம்ம. சரி ஓகே கைஸ். இந்த சேலஞ்சில் வந்து நம்ம தோற்றுட்டோம். பட் பரவாயில்ல கைஸ். Day 3 வந்து என்ன நல்ல கண்டென்ட்ஸோடு வரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பை பை, see you.